வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோக்குள்ளே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த எஸ்யூவி கார்கள் அப்படின்றது எல்லா பீப்புளுமே இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கவங்களும் சரி, ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கவங்களும் சரி, எஸ்யூவி காராக இருந்துட்டால் பரவாயில்லையே அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. பட் பட்ஜெட்குள்ளே ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு நினைக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி கேட்டகரிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. இல்லை பில் குவாலிட்டி, அப்படி இல்லைன்னா வந்து சீட் கம்ஃபர்ட், இதில் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி ஆன் ரோட் 11.84 லேக்ஸில் நல்ல சோஃபா லைக் சீட் கம்ஃபர்ட்டோட உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் லைக் 360 டிகிரி கேமரா, ரியரில் வந்து வைப்பர், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அடிப்படை ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கூடிய ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி தான் நீங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஹேந்திரா 3XO, ஸ்கோடா கையில், ஹிண்டே வென்யூ, கியா சோனட் வரிசையில் இருக்கக்கூடிய டாடா நெக்ஸானோட கிரியேட்டிவ் மாடல் தான். டாடா நெக்ஸான் கிரியேட்டிவ் ஓகே, பட் டாட்டாவில் சர்வீஸ் எப்படி இருக்குது? டாட்டாவை நம்பி கார் வாங்கலாமா? இந்த ஒரு கொஷின் எல்லா மனதிலையுமே ப்ராப் ஆகுது. அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ டாடா நெக்ஸானோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், டாடா சர்வீஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே முழுமையாக இந்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். இந்த டைம் லைனில் நாம் ஒரு 12 லட்ச ரூபாயை இந்த நெக்ஸானோட கிரியேட்டிவில் போடலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி இந்த வாகனத்தை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டரி டாடா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மாதமான ஒரு ஷோரூம் கொடுக்கலாம். நீங்கள் டாடா நிறுவன கார்கள் பார்க்குறீங்கன்னா, பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டியில் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களை ரிவ்யூ பண்ணலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, no wishing car, no fake talk, GS Automotive. எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். டாட்டா நெக்ஸான் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, சேஃப்டி ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்மை ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலி வந்து இது 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் வாங்கியிருக்கு, ரியல் ஆஃப் எக்ஸ்டன்ஸில் நிறைய இடத்துல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரை பற்றி நான் அவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டி லெவல்ஸில் நான் போக போக காமிக்கிறேன். பேனல் கேப்ஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையானு நம்ம தெரிஞ்சுப்போம். 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இது போக எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபில், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக நிறைய ஃபீச்சர்ஸை இந்த வாகனத்தில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ரீதியாக குறைகள் இல்லை. பேனல் கேப்ஸ்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல டெஃபினெட்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயங்க. ஸோ சேஃப்டி பேசிட்டும் அடுத்து இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக பார்த்துருங்க. ஏன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வேரியண்ட்டை பொறுத்து மாறுதல் அப்படின்றது இருக்குங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து டாடா நெக்ஸனோட கிரியேட்டிவ் மாடல் இருக்குது, அதை பொறுத்தும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு 1.2 லிட்டரில் ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் கிடையாது, மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் தான். ஸோ இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎன்ஜி கூடவும் பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சிஎன்ஜி கூட எடுக்கிறப்ப உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதெல்லாம் நான் பேசுகிறேங்க. இங்கே இந்த கிரியேட்டிவ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் கூட உங்களுக்கு 6 ஸ்பீட் AMT அப்படி இல்லைனா வந்து DCA கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போகும்போது மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது சாய்ஸாக இருக்குது. நீங்கள் டீசலும் போய்க்க முடியும், சிஎன்ஜியும் போய்க்க முடியும். இந்த வேரியண்ட்டில் மோஸ்ட்லி எல்லா விதமான டிரான்ஸ்மிஷன் அண்ட் என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. இங்கே இந்த என்ஜின் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு ஐடியில் கொஞ்சம் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ரேவ் ஆகும்போது அது செட்டில் ஆகிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த வாட்டர் பாட்டில் வச்சு காமிச்சிருப்பேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து இன்டீரியரில் பெருசாக வந்து வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது அதிகமாக வரலைங்க, கண்டென்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். கீழே இன்சுலேஷன் அப்படின்றது இல்லை, செமி கன்சீல்டாக தான் இருக்குது. டயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சுலேஷன் பேக்ஸ் லைனர்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு டயர் நாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே வராமல் கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்குது. என்ஜினோட பவர் டெலிவரின்னு பார்க்கும்போது இங்கே கிட்டத்தட்ட 1315 கிலோகிராம் அந்த வண்டியோட கர்வ் வெயிட். ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ பார்க்கும்போது அரௌண்ட் 90 ஹார்ஸ் பவர் பர் டன் தான் இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த பவர் டெலிவரிங்கிறது லீனியர் சர்ச் தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ரியல் டைம் மைலேஜ் சிட்டிக்குள்ளே ஒரு 10, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 13 to 15 வரைக்கும் கிடைக்கும். சிஎன்ஜி போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 16, ஹைவேஸ் போனீங்கன்னா 21, 22 வரைக்கும் கிடைக்கும். டீசல் சிட்டிக்குள்ளே ஒரு 15, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் கிடைக்குது. டீசல் எடுக்கிறாப்பில் இருந்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே அதிக ஓட்டம் இருந்ததுன்னா எடுக்காதீங்க. சிட்டிக்குள்ளே அதிக ஓட்டம் இருக்குன்னா சிஎன்ஜி முடிஞ்சால்
பாருங்கள். உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் டெக்கோட கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், அதே சமயம் எஃபிஷியன்சியும் கிடைக்கும். ஸோ என்ஜின் பொறுத்து இதுதான். இந்த என்ஜினில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாமே இப்போ அட்ரஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் லொக்கேஷன் நீங்கள் வாங்குற இடத்துல சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்றத விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த வண்டியை பொறுத்து. மேலே வந்து திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ஜின் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டோம். இந்த டார்க் டெலிவரி அப்படின்றது 1750 ஆர்பிஎம்லேருந்து கிடைக்குதுங்க. ஸோ இனிஷியலாக அந்த டர்போலாக் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த லீனியர் சர்ஜ் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் தோற்றம், டவுன் த ரோட் கிராஃபிக் அப்படின்னு பார்க்க வந்தோம்னா இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும். நிறைய பீப்புள் வந்து நெக்ஸானுக்குள்ளே வருவதற்கான ஒரு பிரதான காரணம் சேஃப்டியை தாண்டி இந்த வண்டியோட டிசைனுங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே ஒரு போலரைசிங்கான ஒரு ஒப்பீனியன் அப்படின்றது கிடைக்காது. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் கண்டிப்பாக ஃப்ரஜைலாக இருக்காது. உங்களுக்கு 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பதால நம்ம ஊர் ரோட்ஸ் எல்லாம் அழகாக டேக்கிள் பண்ண முடியுது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாடி ரோலை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் பேச்சஸில் ஆக்சுவலாக இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸானில். பட் இப்போ அதை வந்து ரொம்ப வெல் கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க. பாடி ரோல்லாம் வந்து பெருசாக தெரியறது இல்லைங்க. உங்களுக்கு அப்படியே ஏர் டேமை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரேடியேட்டர் கிரில்லாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாட்டாவோட பேட்சிங் சின்னதாக கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட் போட்டிருக்காங்க. டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆகிற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்இடி ரிஃப்ளெக்டர் ஹெட்லாம்புங்க வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். ஃபாக் லாம்ப்ஸ் நீங்கள் வேணும்னு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வென்ட்ஸும் இருப்பதால் ஏரோடைனமிக்கு அது உதவி கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏரோடைனமிக்காக அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியே ஃப்ளோ எடுத்து கீழே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பி லேயரில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது. அதை பற்றி பேசுவோம். இந்த வண்டியோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2498 mm இருக்குது. காம்படிட்டர்ஸ் கூட வீல் பேஸ் அண்ட் டைமென்ஷன் ரீதியாக கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். உங்களுக்கு கீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாப் கீ 2 ஃபாப் கீ கொடுக்குறாங்க. உங்களுக்கு லாக் அன்லாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியே கிடைக்குது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் இருந்து அலாய் வீல்ஸோட வருது. 215 60 17 ப்ரொஃபைலுங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியரில் டம் பிரேக் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் லைனர்ஸால் தான் கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிசைன் எலிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு லைக் ஃபெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் ஆர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு கேரக்டர் லைன் இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். பெல்ட் லைனில் உங்களுக்கு வந்து குரோம் இன்செட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. ஜஸ்ட் ஒரு பிளாக் இன்செட் மாதிரி போட்டிருக்காங்க. கீழே என்ட்ரி அப்படின்றது வந்து அந்த சைட், அதாவது டிரைவர் சைடில் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாசிவ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கோ டிரைவருக்கு கொடுக்கல. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் அப்படின்றத போட்டிருக்காங்க. உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல எம்பட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் உங்களுக்கு 360 டிகிரி கேமராவும் கிடைக்கும். ஸோ டோர்ஸோட தட்டெலாம் கேட்டிங்கன்னா டோர்லாம் நல்லா ஹெவியாக தான் இருக்கும். அதுலாம் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருக்காது. ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லோடபிள் கிடையாது. இந்த பர்டிகுலர் மாடலில் சன்ரூஃப் இல்லை. நீங்கள் கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் போனீங்க அப்படின்னா சன்ரூஃப் அப்படின்றது வருங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு கேட்டிங்கன்னா 44 லிட்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. ரியரில் விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கூப்பே லேயரில் முடிச்சனால இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு சாப் ஆஃப் ஃபீல் வந்து உள்ளே உட்காந்துருக்கும் கிடைக்கும். ஸோ ஹெட் ரூம், அதாவது சாஞ்சு உட்காந்து லெஃப்ட் சைடு எடுக்கும்போது ஒரு சின்ன விசிபிலிட்டியோட ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாகும். ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குமானா இருக்காதுங்க. உள்ள இன்டீரியர் தீமே ஒரு லைட் தீமில் போனனால அந்த உணர்வு அப்படின்றது இந்த வண்டியில் த்ரூ அவுட் வந்து உங்களுக்கு உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு இருக்காது. ரியரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாகர் மிஸ் அவுட் ஆகுது. அது கொஞ்சம் மேஜராக பார்க்குறேன். கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் வைப்பர் இருக்குது, உள்ள இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பாய்லர் வந்து இன்டெகிரேட்டடாக அந்த பாடியிலேருந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேலே வந்து ஒரு ஷார்ப் ஆண்டனா இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இங்கே கனெக்டட் டெயில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரேக் லைட்ஸுங்க. பிரேக்ஸை புஷ் பண்ணும்போது க்ளோ அப் ஆகும். இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் அப்படின்றது க்ளோ அப் ஆகுது. இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு ரிவர்ஸ் கைட் லேம்ப் பொறுத்த வரைக்கும் கீழே இருக்குது, லெஃப்ட் சைடில் அந்த சைடு கொடுத்துருக்காங்க. ரியரில் பம்பர் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் இந்த இடத்துல வந்து லைக் ஸ்கிட் பிளேட்ஸ் லுக்கலைக்கில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பார்க்கிங் சென்சர் அப்படின்றத கிடைக்குது. 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருந்துருக்கலாம். இதில் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் நம்மளால் பார்க்க முடியுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே மேலே போட்டிருக்காங்க. பம்பர்ஸ்லாம் வந்து ஃப்ரெஜலாக இல்லை, நல்லா சாலிடாக இருக்குது. உங்களுக்கு இம்பாக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். டெஃபினட்டாக வந்து பட்ட உடனே உடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக ரிவர்ஸ் கைட்லாம் இப்போ இந்த இடத்துல எரியாதுங்க, அங்கே எரியும். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 382 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லோடிங்கில் ரொம்ப மினிமல் தான். ஸோ திங்ஸை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்குலாம் கன்வென்ட்டாக தான் இருக்க போது. ஒரு 4 பேர் கூட வந்து ஒரு டிரைவரோட நீங்கள் போகும்போது ஒரு 5 பேருக்கான 4+1 பீப்புள்ஸ்க்கான லக்கேஜஸ் வைக்கிறதுக்கெல்லாம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்க போது. அதெல்லாம் வந்து கிராம்டான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடையாது. இது பார்சல் ட்ரே இந்த மாடலில் வரல, வராத வரைக்கும் நல்லது தான். பார்சல் ட்ரேலாம் வந்து நிறைய இடத்துல பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை. உங்களுக்கு தேவை, நீங்கள் திங்ஸ் பார்சல் ட்ரே வச்சு பயன்படுத்துவீங்கன்னா மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஹாலஜனில் ஒரு பூட் லேம்பும் கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் இல்லை, 100% ஃபோல்டபுளாக தான் இந்த வந்து ரியரில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட்ஸ் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸ்பேர் டயர்னு பார்க்கும்போது 195 65 15 ப்ரொஃபைலில் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. வீல் கப்ஸ் வந்து வராது. நீங்கள் அடிஷ்னல் வீல் கப்ஸ் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அலை வீல்ஸ் கிடையாது. டூல் கிட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க. இது பெருசாக ரேட்டல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆகலைங்க. ஸோ ஃபைன்.
வாங்க அடுத்து முக்கியமான விஷயம் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன். இங்கே இனிஷியலாக வந்து அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன்னு சொல்லலாம் அந்த மாடலுக்கும் இப்போ இருக்கிற இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன ட்வீக் நடந்திருக்கு. என்னென்னா சஸ்பென்ஷனை கொஞ்சம் வந்து ஸ்டிஃப் நோட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. காரணம் வந்து அந்த பாடி ரோலை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. நிறையா வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் ஓவர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்னுங்கும் போது அந்த லேட்ரல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டிஃப் நோட் அப்படின்றதுல போயிருக்காங்க. பெரிய குழியில் விடுறீங்க அப்படின்னாலாம் வந்து உள்ளே வந்து போன் ஜாரிங்கெல்லாம் விழுகாது. பட் குழியை தாண்டி நீங்கள் வந்து ஒரு மேடு இருக்குது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் இருக்குது, அதெல்லாம் விடுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக அது விழுகிறது உங்களால் வந்து புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து அந்த ரோல் ஓவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பர்டிகுலர் இந்த மாடல் ஓட்டும் போது எனக்கு பெருசாக தெரியல. அந்த சென்டர் பொசிஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சில வாகனங்கள் அது இருக்குது. அதை வந்து டாடா நிறுவனம் வந்து என்ன சொல்கிறதுங்க, அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து ஒரு ஹை ஸ்பீடில் போகிறோம், ஒரு கார்னர்ஸ் எடுக்கிறோம், பிளான்டடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிளான்டடாக இருக்குது. உங்களுக்கு கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ட்ராக்ஷன் மிஸ் அவுட் ஆச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சஸ்பென்ஷன் ஹேண்ட்லிங் கேரக்டரில் டெஃபினட்டாக அந்த வண்டியை நம்ம வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம குறை சொல்ல மாட்டோம். நெக்ஸானோட ரியர் சீட் ஸ்பேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி அப்படின்றதுனால பெரியவங்க வந்து கொஞ்சம் வந்து இங்கே பாருங்கள், காலை நம்ம வந்து ரொம்ப ஹைட்டில் மேலே தூக்கி வச்சு ஏற மாதிரி தான் இருக்குது. பெரியவங்களுக்கு ஒரு ஃபுட்ரெஸ்ட் பெடல், வீட்டில் வந்து வயதானவங்க இருக்காங்கன்னா ஃபுட்ரெஸ்ட் பெடல் ஒன்று போட்டுக்கோங்க. எக்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான், எக்ரெஸும் அதே சினரியோ தான். தலை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து குனிஞ்சு ஏறுற மாதிரி இருக்கும். உள்ளே உட்காந்த உடனே கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் அடித்து சொல்ல முடியும். இந்த பர்டிகுலர் மாடலில் இருக்கக்கூடிய சீட்டோட வடிவமைப்பு கைண்ட் ஆஃப் ஒரு சோஃபா ஃபீலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து குறையே இல்லை. உட்காந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டர் கிடைக்குது. சீட்ஸோட குஷனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஆனுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் குறைகளே இல்லை. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப மைல்டாக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கொடுத்தாங்கன்னா 3 பேர் உட்காரும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆம்ரெஸ்ட் மிஸ் அவுட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, பட் 3.2 சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. சரி, ஹெட்ரூம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நான் வந்து 5.7 ஃபீட் எனக்கு இப்படி உட்காரப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தலையெல்லாம் வரையில. சப்போஸ் சாஞ்சு உட்கார்றேன், நான் நார்மல் கம்ஃபர்ட் போஸ்டரில் உட்கார்றேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து அது ஒரு இடையூறாக தெரியலை. ஸோ ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் டீசென்ட் தான். அடுத்து இங்கே நம்ம கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் வெளிச்சமெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் நான் முன்னாடியே சொன்னது, இந்த இடத்துல கொஞ்சம் வந்து மறைவு இருப்பதால் உங்களுக்கு இப்படி திரும்புறப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்குது. லெக் ரூம் அண்ட் நீ ரூம்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாக இருக்குது, ரொம்ப தாராளம் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்டர் தி சப்போர்ட்டுக்கு நல்ல என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பாட் ஆன் தான். நீங்கள் காலை நீட்டி உட்காந்திங்கன்னா நல்லா சொகுசாக தான் இருக்கும். அண்டர் தை வந்து ஸ்பாட் ஆனால் இருக்குது என்னோட ஹைட்டுக்கு. ரியரில் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க, பட் ப்ளோயர் கண்ட்ரோல் அப்படின்றது இல்லை. கீழே ஹம்ப் கொஞ்சம் வந்து பெரிது தான். ஸோ 2 அடல்ட் உட்காரலாம் இங்கே, கூட வந்து ஒரு குழந்தை, அதுதான் இங்கே ஸ்பேஸிங்க. இன்டீரியரில் அதை தாண்டி வந்து டேஷ்போர்ட் லேஅவுட்லாம் பார்க்கும்போது சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய மல்டிபிள் பேனல்ஸ் போகாமல் இருந்தது வரைக்கும் நல்லதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டீரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது, ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே ஸ்டீரிங்கில் வந்து ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் ரெண்டுமே கிடைக்குது. ஹார்னோட குவாலிட்டி பார்த்துருவோம். ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவோட லோகோ வந்து இலிமினேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் சென்டருக்கு இந்த இடத்துல ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டுக்கோங்க. பிடிமானத்துக்குலாம் நல்லா இருக்குங்க. உள்ளே உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுக்கு போனட்டோட விசிபிலிட்டி ஸ்பாட்டான உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எல்லாமே கிளியராக தெரியும். பட் இந்த ஏ பில்லர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது கார்னர்ஸ் எடுக்கிறீங்க ஹில் ஸ்டேஷன்ஸில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை இது மட்டும் உருவாக்கி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்டருமே இங்கே இருக்குங்க. அடுத்து உள்ள சீட்ஸில் உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஃபா தான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் வந்து அண்டர் தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க. இங்கே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸுங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடையாது இந்த பர்டிகுலர் மாடலில். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட இருக்குது. நிறைய பேர் கேட்குற 360 டிகிரி கேமரா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு டோர் சரியாக சாத்தலை. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் 3 டைமென்ஷன் வியூ, இந்த 360லாம் வந்து இவங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். வண்டி ஐடில் இருக்கும் போது வைப்ரேட் ஆகிறது உங்களுக்கு கேமராவில் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா ஆக்சுவலாக ட்ரைபாட் போட்டு தான் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது உங்களால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த யூஐ வந்து ரொம்ப லாகியாலாம் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்குலாம் டீசெண்டாக தான் இருக்குது. அதிலெல்லாம் குறைகள் இல்லை. ஆடியோ மட்டும் கேட்டுருவோம். இங்கே ஆக்சுவலாக 4 ஸ்பீக்கர்ஸ் தான். ஓகேஷாக ஃபீல் ஆகுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. த்ரோ நல்லா இருக்குங்க. இந்த வெயிலையும் வந்து டெம்பரேச்சர் இன்றைக்கி
ஹெவியான வெயில் அதுலேயுமே வந்து நல்ல த்ரோ இருக்குது, அதெல்லாம் குறைகள் இல்லை. இந்த ஹச்வேக் கண்ட்ரோல்ஸில் எல்லாமே வந்து டச்சாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளோயர் ஸ்பீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து டச் தான், பட் அதுவுமே ப்ராப்பராக ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது, அது எல்லாம் குறைகள் இல்லை. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் ஃப்ரெஜலாக இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷட் லைன்ஸுமே ப்ராமினெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரேட்டில் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இது மட்டும் மேபி ஆனால் ஆகலாம். இந்த சென்டர் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ரெஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இது இப்படி க்ளோஸ் பண்ணி ஷட் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா, நல்ல ஒரு ஸ்பேசிங், ஃபோன் வச்சுக்கலாம், சின்ன சின்ன வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து கூல்டாக இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். ஆர்ம்ரெஸ்ட் மூவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ட்ரை மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ, சிட்டி, ஸ்போர்ட்னு 3 ட்ரை மோட் கிடைக்குது. அது போக இங்கே சார்ஜிங் போர்ட்னு பார்க்கும்போது யூஎஸ்பி டைப் ஏ, டைப் சி, அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமைஸ் இருந்தாலும் ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் பெடல், டெட் பெடல் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. இது கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அம்ப்ரலா வைக்கிறதுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது இருக்குங்க. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்கல. விண்டோஸ் வந்து டிண்டடாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் இன் கூட இல்லை. வாவியம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஜாய்ஸ்டிக் இந்த இடத்துல இருப்பது உங்களால் பார்க்க முடியும். ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷர் வந்து 32 PSI கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓவரால் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 30,500 ரூபாய் வருது. ஒரு கார் பையிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இஎம்ஐ மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஸ்ட் எவ்வளோ வரும், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும், இன்சூரன்ஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்ற எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா இஎம்ஐ நீங்கள் ஒரு 15,000 கால்குலேட் பண்ணி வச்சிருக்கும் போது ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து திரும்ப ஒரு 10,000 கிட்ட ஆட் அப் ஆகும். அது நம்ம கவனத்திலேயே கொண்டு வந்திருக்க மாட்டோம். அது நாளைக்கு வந்து ஃபினான்ஷியல் உங்களுக்கு ஒரு பர்டனாக இருக்கும். இந்த வண்டியில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா ரியரில் ஒரு டீஃபாகர் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸில் வந்து ட்வீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு அபிப்பிராயம். நீங்கள் இந்த வண்டியில் எதுவும் மிஸ்ஸிங்காக பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சாச்சரவணம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.